வணக்கம். திரையரங்கம். சச்சின் விஜய் கதாநாயகனாக நடித்த திரைப்படம். கலைப்புலி தானு தயாரித்த திரைப்படம். ஜெனீலியா கதாநாயகியாக நடித்த படம். படம் முழுக்க தன்னுடைய நகைச்சுவை திறமையை வெளிப்படுத்தி இன்று வரை மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடிவேலுவின் ஆழமான நடிப்பு திறமை படம் முழுக்க கொண்டிருந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜான் மகேந்திரன். இயக்குனர் மகேந்திரனுடைய மகன். 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. 2005 திரைக்கு வந்த படம். இந்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்த டைம்லேயும் நான் பார்த்தேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த திரைப்படத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புடன் திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் எந்த அளவிற்கு புதுமையாக ரசிக்கக்கூடிய அளவிற்கு இருந்ததோ 20 ஆண்டுகளுக்கு பிறகும் சச்சின் படம் அதே மாதிரியே இருக்குது. அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். படத்தை பார்க்கும்போது நான் மனசுக்குள்ளே நினச்சது, இப்போ விஜயினுடைய இன்றைக்கி இருக்க வயசு அப்படின்றது ஒன்று, இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும்போது அவருடைய வயசு என்ன அப்படின்றது ஒன்று. 20 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் எந்த அளவிற்கு இளமை ததும்ப அழகாக இருக்கார். ஹேண்ட்ஸம் ஹீரோ. படம் ஃபுல்லாகவே அவரை பார்க்கும்போது பழைய விஜயை, இளமையான விஜயை பார்ப்பது அப்படின்றதுல அழகான விஜய். படத்தினுடைய நடன காட்சிகள், பாடல்களுக்கு நடனம் ஆடக்கூடிய காட்சிகள், அந்த கல்லூரி காட்சிகள், அந்த கல்லூரி காட்சிகளில் அவர் அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, விஜயை தவிர எனக்கு தெரிஞ்சு இந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட சொல்கிறேன், விஜய்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யூத்து, அந்த இளமை தவழக்கூடிய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, அநேகமாக வேறு கதாநாயகன் யாருக்குமே இப்போ கூட இல்லைன்றதான் உண்மை. அதே மாதிரி இந்த படத்தினுடைய கதாநாயகி ஜெனீலியா, ஷாலினி என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெனீலியா. சச்சின் கதாபாத்திரத்தில் விஜய் வராரு. ஷாலினி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய ஜெனீலியாவுக்கு வேறு ஆல்டர்னேஷனே கிடையாதுங்க. அந்த படம் வரும்போதே நான் மனசுக்குள்ளே நினச்சேன், ஜெனீலியா அளவுக்கு அந்த பேட்டர்னில் நடிக்கிறதுக்கு வேறு நடிகை யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி அப்போ நினச்சேன். இப்போவும் நான் சொல்கிறேன், 20 வருஷத்துக்கு பிறகு கூட ஜெனீலியா டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அது நோபடி. அதனால் இந்த படத்தினுடைய சிறப்பான ஓட்டத்திற்கு காரணமே விஜய், ஜெனீலியா, அந்த 2 அருமையான நடிப்பு கலைஞர்கள். கல்லூரி பேக்ரவுண்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட கிளாஸ் ரூம்ன்ற மாதிரி ஒரு காட்சி கூட கிடையாது படத்தில். வகுப்பறை அப்படின்ற மாதிரியோ, இல்லாட்டி பாடம் நடத்துறதுன்ற மாதிரியோ, மாணவர்களோ மாணவிகளோ பாடம் கற்றுக்கிறதுன்ற மாதிரியோ, புத்தகங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு கொண்டு போய் அதை பிரித்து படித்து வாசிச்சுன்ற அப்படிலாம் ஒரு சீன் கூட கிடையாது. கல்லூரிக்கு வந்ததே ஏதோ பெண்களை பார்த்து ஜொல்லு விடுறதுக்காகவும் காதலிக்கிறதுக்காக வந்தது மாதிரியே இருக்குது படம் ஃபுல்லாகவே. பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர லாஜிக்கெல்லாம் அப்போவும் பார்த்துருக்க மாட்டாங்க, இப்போவும் பார்க்க மாட்டாங்க. நிச்சயமாக பார்க்காம ஒரு காதல் கதை கொண்ட ஒரு திரைப்படத்தை நாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சச்சின் திரைப்படத்தை அப்போதும் பார்த்தோம். இப்போவும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, லாஜிக்கெல்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால் இந்த படத்தை 2.5 hours உட்கார்ந்து பார்க்க முடியும், ரசிக்க முடியும். படம் ஃபுல்லாகவே நம்மளை உட்கார்ந்து பார்த்து ரசிக்க வைப்பவர்கள் விஜயும் ஜெனீலியாவும். விஜயுடன் படம் முழுக்க வரக்கூடிய அர்னால்டு என்ற ஐயாசாமி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய வடிவேலு. வடிவேலு எந்த அளவிற்கு 20 வருடங்களுக்கு முன்னால் தன்னுடைய அருமையான நடிப்பால் படம் முழுக்க ரசிகர்களை மகிழ்வித்திருக்கிறார் என்பதை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன். தாடி பாலாஜி, சாம்ஸ், மயில்சாமி அவங்க வரக்கூடிய காட்சிகளில் எந்த அளவிற்கு அவங்களுடைய திறமையை காமிக்க முடியுமோ அதை இவர்கள் நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அருமையான ஒரு கதாபாத்திரத்தில் வருகிறார் தலைவாசல் விஜய். தான் வரக்கூடிய அந்த காட்சியில் தலைவாசல் விஜய் நம்முடைய மனதில் பதிகிறார். இந்த படத்தில் அருமையான கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி இருப்பவர் பிபாசா பாசு. அவர் மஞ்சு என்ற கதாபாத்திரத்தில் படத்தினுடைய ஓட்டத்திற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். ஒரு திருப்பத்திற்கு மூல காரணமாக இருக்கிறார். படத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பிறகு பிரீத்தி அப்படின்ற ஒரு குழந்தையாக பேபி ஷார்மி இந்த படத்தில் அந்த பெண் குழந்தை மரணம் அடையக்கூடிய ஒரு காட்சி.
உண்மையாகவே அந்த படம் திரைக்கு வந்த டைம்லேயும் சரி, அந்த படத்தை பார்க்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது கூட அந்த பெண் குழந்தை இறக்கும் காட்சியில் என் கண்களில் கசிந்த கண்ணீரை நான் துடைத்து கொண்டேன். விஜயினுடைய கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆழமான காட்சி அது. ராஷ்மி முரளி இந்த பெண் ஜெனீலியா கதாபாத்திரத்திற்கு தோழியாக படம் முழுக்க ஸ்மிருதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். இயல்பான நடிப்பு, நன்கு நடித்திருக்கிறார். மோகன் சர்மா அவர்தான் ஜெனீலியாவின் தந்தையாக நடித்திருப்பவர். இயல்பாக அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் நம்முடைய ரகுவரன் வருகிறார். சச்சின் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய விஜயினுடைய பணக்கார கோடீஸ்வர தந்தையாக ஒரே காட்சியில் வந்தாலும் நம்முடைய இதயங்களில் கம்பீரமாக ரகுவரன் அமர்கிறார் என்பதுதான் உண்மை. எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம் அன்பேவா, ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒருத்தர் விரும்புவாங்க. ஈகோ பிரச்சனையினால் அவங்க 2 பேருக்கு இடையில் மோதல் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் படம் ஃபுல்லாகவே. வில்லன்றது யாருமே கிடையாது. யாரும் இவங்க காதலுக்கு இடையூறாக இருந்து கொண்டு அதற்கு தொந்தரவு கொடுத்து தொல்லைகள் கொடுத்து அப்படிலாம் இருக்காது. ஈகோ கிளாஷ் தான். இந்த ஈகோ பிரச்சனையினாலே 2 பேரும் மோதி 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 படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு 2 பேரும் ஒன்று சேருவாங்க. அதே டைப் ஆஃப் அவுட்லைன் தான் சச்சின் படத்தினுடைய அவுட்லைன். அன்பேவா படத்தினுடைய அவுட்லைன் தான் அந்த ஈகோ கிளாஷ் பிட்வீன் த ஹீரோ அண்ட் ஹீரோயின். அதில் எம்ஜிஆருக்கும் சரோஜாதேவிக்கும் இடையில், இந்த படத்தில் விஜய்க்கும் ஜெனிலியாவுக்கும் இடையில் அந்த ஈகோ விஷயத்தை புரிந்து கொண்டு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் 2 பேரும் எப்படி விமான நிலையத்தில் ஒன்று சேர்கிறார்கள். படம் ஃபுல்லாகவே அந்த இளம் காதலர்கள் எப்போ ஒன்று சேருவாங்க, எப்போ அந்த ஈகோவை விட்டுட்டு ஒன்று சேருவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல, படம் முழுக்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நமக்கு உண்டாகக்கூடிய அளவிற்கு இந்த படத்தை அருமையான காட்சிகளுடன் இயக்கியிருக்கிறார் ஜான் மகேந்திரன். அதற்காகவே நான் ஜான் மகேந்திரனை தனிப்பட்ட முறையில் பாராட்டுகிறேன், கைகுலுக்குகிறேன். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத். பாடல் காட்சிகளையும் சரி, பின்னணி இசையையும் சரி பாராட்டக்கூடிய அளவிற்கு நன்கு செய்திருக்கிறார் தேவி ஸ்ரீ பிரசாத். இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அருமையான ஒளிப்பதிவாளரான ஜீவா. இன்றைக்கி உயிருடன் இல்லை, இருந்தாலும் அவருடைய ஆழமான முத்திரை படம் முழுக்க இருக்கின்றது. இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் வி.டி. விஜயன். ஒரு கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதையை எந்த அளவிற்கு தன்னுடைய அருமையான எடிட்டிங் திறமையின் மூலம் பெருமை சேர்க்க முடியுமோ அதை வி.டி. விஜயன் நன்கு செய்திருக்கிறார். இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அதை நன்கு செய்திருப்பவர் பெப்சி விஜயன். இந்த இடத்துல கட்டாயம் பாராட்டப்பட வேண்டிய ஒருவர் கனிகா, நடிகை கனிகா. அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரா? அப்படின்னு நடிக்கலை. ஜெனீலியாவுக்கு கனிகா தான் குரல் கொடுத்திருப்பவர். வாய்ஸ் அருமையாக அந்த கதாபாத்திரத்திற்கு எப்படி குரல் இருக்க வேண்டுமோ, வாய்ஸ் இருக்க வேண்டுமோ, மாடுலேஷன்ஸ் எப்படி இருக்க வேண்டுமோ, ஏற்ற இறக்கங்களுடன் கெஞ்சுவது கொஞ்சுவது இதெல்லாம் எப்படி இருக்கணுமோ அதை அருமையாக கனிகா செய்திருக்கிறார். ஜெனீலியாவினுடைய கதாபாத்திரத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருப்பவர் கனிகா. அவர் தன்னுடைய குரலின் மூலம், வாய்ஸின் மூலம் அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த படத்தினுடைய நடன காட்சிகளை சுந்தரம், ராஜு சுந்தரம், சோஃபி இவர்கள் இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகளுக்கு அருமையான நடன அசைவுகளை தந்து மக்களுடைய உள்ளங்களில் அனைத்து பாடல்களும் ஆழமாக இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு தங்களுடைய நடன திறமைகளை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். 2005 திரைக்கு வந்த சச்சின் திரைப்படத்தை 20 வருடங்களுக்கு பிறகு பார்க்கும்போது கூட ஒரு புதிய திரைப்படத்தை பார்க்கக்கூடிய உணர்வுதான் உண்டாகிறது
என்பதிலிருந்தே சச்சின் திரைப்படத்தினுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம்.